திமுகவின் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க. நாளை காலை 10 மணிக்கு சாட்டையால அடிச்சுக்க போறேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வரைக்கும் செருப்பணிய மாட்டேன் போன்ற பல்வேறு விஷயங்களை எழுப்பியிருக்காரு. அதை தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர் திமுகவில் முக்கிய பொறுப்புல இருக்காரு, முக்கியமான நிகழ்வுகள்ல பங்கேற்றிருக்காரு, கட்சி பொறுப்புல இல்லைன்னா முரசொலி பத்திரிகையில எப்படி அவருடைய பேர் வர முடியும் என்பது போன்ற கேள்விகளை உங்களை நோக்கி எழுப்பியிருக்காரு, திமுகவை நோக்கி. முதலில் இது முற்றிலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அவர் அமைச்சர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அங்கே ஒரு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற போது யார் வேண்டுமென்றாலும் பக்கத்தில் போக முடியும், யார் வேண்டுமென்றாலும் போட்டோ எடுத்துக்கொள்ள முடியும். போட்டோவை மட்டும் வைத்துக் கொண்டு அதனாலே இவர் திமுக காரர் தான் என்று சொல்லுவது முற்றிலும் அறிவிற்கு ஒவ்வாதது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் எந்த எதிலும் இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை என்பதை மாவட்ட கழக செயலாளர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதை தாண்டி தேவையில்லாமல் ஒரு கழகத்தின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி நடந்து கொள்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போன்று அவர் என்னவோ புதிதாக சாட்டை எடுத்துக்கொண்டு ஏதோ தெய்வாதீனமாக நடந்து கொள்வதாக சொல்லுகிறார். ஒருவேளை அவருக்கு மருத்துவர்கள் யாரும் இனிமேல் நீங்கள் செருப்பணிந்து நடந்து கொள்ளக்கூடாது, செருப்பணிய கூடாது என்று சொல்லியிருப்பார்களோ என்னவோ தெரியாது. வாழ்நாள் முழுவதும் செருப்பணியாத ஒரு நிலைமைக்கு அவர் வந்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்றுற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் என்றால் அவர் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒன்று. இன்னொன்று, இது போன்று அரசியல் தளங்களில் தரத்தை குறைத்துக் கொள்வது. ஒரு இதை பார்க்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் யாராவது ஒரு படித்த மனிதன் இதை போன்று ஒரு அரசியல் போராட்டத்தையோ அல்லது அரசியல் எதிர்ப்புகளையோ இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து நடப்பதாக தெரியவில்லை. இப்படி ஒரு என்ன சொல்வது, இதை வேற மாதிரியான வார்த்தைகளில் சொல்வதை விட இந்த பஃபூன்கள்னு சொல்லுவோம்ல, அரசியலை ஒரு நகைச்சுவையாக அல்லது ஒரு கேலி சித்திரம் போல இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது என்பது ஒரு கட்சியினுடைய, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அழகில்லை. சரி, திமுகவின் மீது களங்கம் கற்பிப்பதற்காகவே அவர் இவ்வாறு பேசி வருகிறார் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன்.